Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை சைதாப்பேட்டை தனியார் மண்டபத்தில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் நடத்தும் தையல் பயிற்சி மற்றும் அழகுக்கலை பயிற்சி முடித்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் நடிகை தேவயானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நிகழ்வில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பகுதியில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி உருவாக்கி அந்த அமைப்பின் மூலம் பல்வேறு செயல்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. சைதாப்பேட்டை பகுதியில் 5 ஆண்டுகளாக 13 பிரிவுகளாக நடத்தப்பட்ட கணினி பயிற்சியில் 1500 இளைஞர்கள் கணினி பயிற்சி பெற்றிருக்கின்றனர். மகளிருக்கான அவசியமான தொழிற்பயிற்சி என்றால் அது தையல் பயிற்சி. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தையல் பயிற்சி வீட்டில் ஒருவர் பெற்றிருந்தால் உதவியாக இருக்கும். அதேபோல் அழகுக்கலை பயிற்சி இப்போது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஆள் பாதி ஆடை பாதி என்பதற்கு ஏற்ப அழகுக்கலை பயிற்சி எந்த அளவிற்கு முக்கியம் என்பது திருமணங்களுக்கு செல்லும் போது தெரிகின்றது. அழகுக்கலை பயிற்சி மற்றும் தையல் பயிற்சியை சைதை தொகுதியில் உள்ள மக்களுக்கு கற்றுத்தர முடிவெடுத்து முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது. முதலில் 90 பெண்களுக்கு தையல் பயிற்சியும் 50 பெண்களுக்கு அழகுக்கலை பயிற்சியும் துவங்கி வைக்கப்பட்டது. தேவயானி என்பவர் நடிகையாக மட்டுமின்றி தன் மகள் படிக்கும் பள்ளியில் ஆசிரியராகவும் சென்று கற்றுக் கொடுக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கலைஞர் பிறந்தநாள் விழாவில் தேவயானி அவர்கள் பங்கேற்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தவுடன் பெருமைப்படுகிறேன் என்று அவர் கூறினார். கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை தமிழ்நாட்டிற்கு அடையாளமாக உள்ளது. இந்த மருத்துவமனையில் இருக்கும் மருத்துவ உபகரணங்களைப் போல் இந்தியாவில் எந்த மாநில அரசு மருத்துவமனைகளிலும் இல்லை. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 2000க்கும் மேற்பட்டோர் புறநோயாளிகளாக அங்கு வந்து பயன்பெற்று வருகின்றனர். இந்தியாவில் ஒன்றிய அரசு 2 இடங்களில் வயது மூத்தவர்களுக்கு என சிறப்பான மருத்துவமனையை அறிவித்தனர். அது டெல்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிறிய கட்டிடம் உள்ளது. ஆனால் சைதாப்பேட்டையில் முதியோர் என சிறப்பாக கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனை தமிழ்நாட்டில் அமைக்க முதலமைச்சரிடம் கேட்டுள்ளோம். எழும்பூரில் உள்ள குழந்தைகளுக்கான மருத்துவமனையில் தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்தவர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சைதாப்பேட்டையில் குழந்தைகள் மருத்துவமனை வளாகத்திலேயே குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனை கட்ட 480 கோடி ரூபாய் செலவில் மருத்துவமனை கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது.